வணக்கம். நல்வழியில் வாழ மகாவீரர் அவர்கள் அருளிய அற்புதமான வாழ்க்கை போதனைகள் சிலவற்றை பார்க்கலாம். வாழ்க்கை ஒரு போர்க்களம். நம்பிக்கைதான் ஆயுதம். சிறு உயிர்களுக்கும் ஆன்மா உண்டு. மனிதனின் ஆன்மாவும் சிறு உயிர்களின் ஆன்மாவும் சமமானவையே. ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மா எனும் வினைப்பயனை அடைகிறது. எனவே ஆன்மாக்களை துன்புறுத்துவதை விட்டுவிடுங்கள். பிறப்பினால் உண்டாக்கப்பட்ட உயர்வு தாழ்வை கல்வியால் மட்டுமே உடைத்தெறிய முடியும். நல்ல நூல்களை படிக்கும் ஆர்வம் ஒருவனை நல்வழியிலேயே நடத்தும். ஒருவனின் அறிவை அவன் கற்ற நூல்களை கொண்டே அறியலாம். அடக்கமாக வாழ்பவன் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் பெறுவான். பேராசையே பாவம் செய்ய தூண்டுகிறது. அளவில்லாத ஆசை நமது நல்ல குணங்களை அழித்துவிடும். பயனில்லாத சொற்களை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே எப்போதும் சிறந்தது. கபடமாகவும் பொய்யாகவும் சுயநன்மைக்காக பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் ஒரு நாள் நமக்கு எதிராக திரும்பி நம்மையே இழிவு செய்யும். நம்மை பற்றி நாமே பெருமைப்படுவதில் அர்த்தமில்லை. நாம் செய்யும் செயல்களால் பிறர் நம்மை மதிக்க வேண்டும். கடுஞ்சொல் கூறாதவர்கள் அனைவரையும் மதிப்பர். அவர்கள் மென்மையான மலர்களைப் போன்றவர்கள். உயர்வும் பெருமையும் அவர்களை நாடி வரும். உண்மையே உள்ள தூய்மையை உண்டாக்கும். உண்மையின் பாதையில் நடக்கும் மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுபவன் தாய்போல் நம்பிக்கைக்கு உரியவனாக திகழ்வான். நாம் செய்யும் எந்த காரியமும் நல்ல செயல்களாகவே இருக்க வேண்டும். எல்லா உயிர்களிடமும் கருணையோடு இரு. எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற சேவை செய்யவும் தயாராக இருங்கள். விவேகம் என்கின்ற நல்லறிவு எளிதாக உண்டாவதில்லை. அது தியானத்தின் மூலமே உண்டாகும். உலகில் கோழையாக மட்டும் இருக்கக்கூடாது. பயந்தவன் பிறரையும் பயப்படச் செய்கிறான். கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான். சினம் அன்பை அளிக்கும். கர்வம் அடக்கத்தை அளிக்கும். பொறாமை அனைத்தையும் அழித்துவிடும். அகந்தையை வென்றுவிட்டால் அடக்கம் தானாகவே நம்மை வந்து சேரும். ஏமாற்றுதல் என்பது சிறிய முள்தான் என்றாலும் அதை பிடுங்கி எறிவது மிக கடினம். பிறர் பொருளை அபகரிக்க நினைத்தால் நம் பொருள் நாம் அறியாமலேயே பிறரால் அபகரிக்கப்பட்டுவிடும். தேவைக்கு மேல் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். செய்த தவறை ஒப்புக்கொண்டால் மனதில் உள்ள சுமை குறைவதோடு பால் போல் தெளிவும் உண்டாகும். வாழ்க்கையை நாம் எண்ணும் அளவுக்கு நீட்டித்து கொண்டே போக முடியாது. எனவே வாழும் காலத்தில் பிறருக்கு பயனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். நல்லெண்ணம் என்னும் விதை சிறியதுதான். ஆனால் அது பெரிய மரமாகி நிழல் தரும்போது பெறும் பயன் அளவில்லாதது. நல்லெண்ணத்தை எப்போதும் விதையுங்கள். நல்வாழ்வை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.